டியர் விமன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு மயிலாப்பூர்ல இருக்கக்கூடிய கருப்பையா பெட் பேரடைஸ்ல தான் இருக்கும். ஆக்சுவலா வந்து பெட் வளர்க்குற வீடுகளை பொறுத்த வரைக்கும் நாம என்ன சாப்பிட்றோமோ அதுதான் நம்மளோட பெட்ஸுக்கு வந்து ஃபீட் பண்ணுவோம். பட் இப்போ நிறைய பேர் வந்து சூப்பர் மார்க்கெட்ஸ்ல பெட்ஸுக்கான ஃபுட்டை வந்து தேடி வாங்கினாலும் பெட்ஸுக்குன்னே ஒரு தனி ஷாப்பை வந்து இங்கே வச்சுருக்காங்க. அவங்களுக்கு ஒவ்வொரு ஏஜ் குரூப்ல இருந்து ஸ்நாக்ஸ்ல இருந்து மீல்ஸ்ல இருந்து ஸோ ஒவ்வொரு ஐட்டமாக செப்பரேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஷாப்போட ஓனர் ராகவி மேம்கிட்ட இந்த இது சார்ந்த டீட்டெயில்ஸை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லைக் வந்து நம்ம ஏபிசிடி பிஸ்கட் சாப்பிட்ற மாதிரி அவங்க டைரி மில்க் டெக்ஸ்சர் அது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மெடிக்கல் ஐட்டம்ஸ் இருக்கக்கூடிய செஷனில் தான் இருக்கும். ஸோ வந்து அவங்களுக்கு ஒவ்வொரு ஏஜ் குரூப்புக்கும் என்னென்ன மெடிசன்ஸ் வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. ஸோ அதை பற்றி மேம்கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இது வந்து ஆக்சுவலாக கால்சியம் சிறப்பு அவங்க குழந்தையிலேருந்து ஒரு 3 to 6 months இல்லை 8 months வரையும் டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறது பொறுத்து கொடுக்கணும். இதில் நிறைய கம்பெனிஸ் இருக்கும். இப்போ டாக்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய வெரைட்டிஸ் இருக்கும்ல. ஸோ எல்லாருக்கும் அவங்க எல்லாம் கால்சியம் மல்டிவைட்டமின்ங்கிறது கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி மல்டிவைட்டமின் இது ரெண்டும் 100% கொடுக்கணும். ஸோ இதோட சேர்த்து என்ன கொடுப்பாங்கன்னா omega 3 omega 6 அந்த மாதிரி ஆயில் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களோட ஹேரை மெயின்டைன் பண்ணுறதுக்காக. ஓகே. ஸோ ரொம்ப கொட்டாமல் அது வந்து கொஞ்சம் பாலிஷ்டாக அந்த பாலிஷ்டோட கிடைக்கிறதுக்காக இது யூஸ் பண்ணுவாங்க. இது மெயின். ஸோ அதுக்கப்புறம் நிறைய க்ரீம்ஸ் இருக்கும். அவங்களுக்கு இச்சிங் க்ரீம்ஸ் இருக்கும், இச்சிங் ஸ்ப்ரேஸ் இருக்கும், இயர் ட்ராப்ஸ், ஐ ட்ராப்ஸு. அதுக்கப்புறம் இப்போ வாமிட்டிங்னா அதுக்கு வந்து அவங்க டேரெக்டாக மருந்தும் மெடிசனும் சிறப்பும் இருக்கும். சில சமயம் எல்லாருக்கும் நம்மளால் சிறப்பு கொடுக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் எப்படி இருக்கும்னா அவங்களுக்கு ஸ்ப்ரே டைப்பில் கொடுப்பாங்க. நம்ம அவங்க வாயில் டக்குன்னு ஒரு ஸ்ப்ரே பண்ணிட்டோம்னா போதும். ஸோ அது ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி ஐட்டம்ஸ் இருக்கும். இப்போ நம்ம அடாப்ட் பண்ணிடுவோம், குழந்தையிலே கூட ரோட்லேருந்து எடுத்துப்போம். இல்லை இப்போ கேட் வந்து அம்மா கேட் வந்து விட்டுட்டு போயிடும். ஸோ குட்டிங்க இருக்கும், அவங்க வந்து சர்வை பண்ணணுன்னா சாதாரணமாக நம்மளோட மில்க்கு கொடுத்து சர்வை பண்ணவே முடியாது. ஸோ அந்த பர்பஸில் வந்து இது பப்பீஸ்க்கும் கொடுக்கலாம், கிட்டன்ஸ்க்கும் கொடுக்கலாம். ஸோ வந்து இப்போ நம்ம வீட்டிலலாம் யூஸ் பண்ணுற அந்த கவு மில்கை விட வந்து இது பெஸ்ட். ஏன்னா அந்த குழந்தையிலேருந்து அம்மாவோட மில்க் மாதிரி நமக்கு இதுதான் கிடைக்கும். பப்பீஸ் கூட நம்ம நிறைய ரோட்டில் குட்டீஸ்லாம் பார்ப்போம்ல, அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3 months நம்ம இந்த மாதிரி கொடுத்துட்டு அதே எல்லா நேரமும் கொடுக்க முடியாது. ஒரு 30 days ஆனதுக்கப்புறம் 30 days கம்பல்சரி இது கொடுக்கணும். 30 daysக்கு அப்புறம் இது செர்லாக். ஓகே. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ஹியூமனோட செர்லாக் வாங்கி கொடுக்குறாங்க. அதில் வந்து சுகர் நிறைய இருக்கும். இது வந்து எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் பெட்ஸுங்கிறதுனால சுகர் எல்லாம் இதில் இருக்காது. உங்களுக்கு இது வந்து டாக் மட்டுமா இல்லை டாக்கு கேட்டு கொடுக்கலாம். நம்ம இங்கே போட்டிருப்பான் பப்பீஸ் அண்ட் கிட்டன்ஸ் தான் போட்டிருப்பான். அதே ஆஸ் யூஷுவல் எப்படி செர்லாக்கோ அந்த ஃபார்மில் நம்ம கொடுக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு நல்ல ஃப்ளேவர்டு மில்க்லாம் வரும். பட்டர்ஸ்காட்ச் அவங்களுக்கு ஃப்ளேவர்டு இருக்கு. அவங்களுக்கு ஃப்ளேவர் அவங்களுக்கு எல்லாமே இருக்கும். ஸோ அந்த ஃபார்மில் வரும். இது வந்து ட்ரைனிங் பேட்ஸ். இப்போ நம்ம வீட்டிலே இருந்தோன்னா ஓகே, எல்லாரும் ஒர்க் போகிறாங்க, பட் பெட்ஸ் வளர்க்கணும்னு ஆசை இருக்குது. அப்படிங்கும்போது ஒரு கார்னரில் வந்து இதை வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டு போயிட்டோன்னா இது 10 piece 25 piece 50 piece வரும். ஸோ ஸ்ப்ரெட் பண்ணிட்டோன்னா அதில் அவங்க பழக்கிடணும். ஒரு 2 days நம்ம இது பழக்கிறதும் ரொம்ப ஈஸி. அவங்க எங்காவது யூரின் சின்னத்தில் நம்ம கண்ட்ரோல் பண்ணுவோம். குழந்தைங்க மாதிரி தான் அங்கங்கே போயிடுவாங்க. ஸோ போகிற இடத்துல இந்த பீஸில் ஒன்று எடுத்து போட்டுட்டோம், யூரின் போயிருப்பாங்களா அங்கே நீங்கள் போட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் பிளேஸ் சூஸ் பண்ணிடலாம். அதே மேட்டை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த ட்ரைனிங் பேட் எடுத்துகிட்டு போய் எந்த பிளேஸில் வேணுமோ அந்த கார்னரில் போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க அந்த ஸ்மெல்லு தான் அவங்களுக்கு அங்கேயே போயிடுவாங்க. ஸோ இது ஃபுல்லாக நனைஞ்சதுக்கப்புறம் நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் அடுத்த பீஸ். கிட்டன்ஸும் அந்த மாதிரி கிட்டன்ஸ் பப்பீஸ் எல்லாருமே இதில் பழக்கிடலாம் நம்ம கொஞ்சம் ஈஸியாக. இது வந்து லிண்ட் ரோல்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பெட்டில் மேலே தான் தூக்கி வச்சு கொஞ்சம் நம்ம உடம்புல நம்ம சோஃபா பெட் எல்லாத்துலேயும் போவாங்க. ஸோ அங்கே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகும் அவங்க முடி. ஸோ இதை எடுத்து நம்ம இந்த ஒரு பீஸ் எடுத்து இதில் ஒரு 10 ரோல் வரும். நம்ம இந்த பொசிஷனில் பண்ணோம்னா அந்த ஹேர்ஸ் எல்லாம் அதில் நம்ம ட்ரெஸ்ஸிலே பிளாக்கே எடுத்துக்கோங்களேன், பிளாக் ஃபுல்லாக உங்களுக்கு வெளியில் தெரியும் அவங்க ஹேர். ஸோ நம்ம ட்ரெஸ்ஸிலேயே நம்ம இது பண்ணி விட்டோம்னா ஒரு ரோல் நல்லா ஒரு சோஃபா ஒரு பெட் அளவுக்கு நம்ம எடுக்கலாம். எடுத்துட்டா அந்த 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 பேப்பரை நீங்கள் எடுத்து போட்டுட்டிங்கன்னா அடுத்து உள்ள ஒரு 10 பீஸ் அந்த மாதிரி வரும். இது என்னது? இது வந்து பூ பேக்ஸ்ன்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி
வரும். ஸோ இப்போ நீங்கள் வாக்கிங் கூட்டிகிட்டு போகிறீங்க, ரோடெல்லாம் அவங்க வந்து டாய்லெட் போவாங்க. ஸோ அப்படியே விட்டுட்டு வர்றது நம்ம ஊருக்கு அது அவ்வளோ நல்லதும் கிடையாது. ஸோ பேசிக்காக நம்ம அதை செய்யவும் கூடாது, தப்பு தான். ஸோ அந்த பொசிஷனில் என்ன பண்ணோன்னா இதில் நீங்கள் எடுத்துட்டு போகலாம். இந்த மாதிரி ஒரு பீஸ் இருக்குது, இந்த மாதிரி எடுத்து நீங்கள் டஸ்ட்பினில் போடலாம் அவங்க டாய்லெட்ஸ். இன்னும் பெஸ்ட் வந்து இது நம்மளோட ட்ரைனேஜ் பேக் மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து இத்தனை பீசஸ் வரும், ஒரு இதுக்கு 10 பீஸ் வரும். இது நீங்கள் ஜஸ்ட் உங்கள் பாக்கெட்டில் எடுத்து வச்சுட்டு நீங்கள் வாக்கிங் கூட்டிகிட்டு போயிட்டீங்கன்னா அவங்க டாய்லெட் போனோன்னா ஒரு ரோல் எப்படி நம்ம ட்ரைனேஜ் நம்ம டஸ்ட்பின் கவர் எப்படி யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி ஒன்று எடுத்து உங்களோட கையை உள்ளர விட்டுணும் கவருக்குள்ளே, அப்படியே எடுத்து உல்ட்டா பண்ணிடணும் பேக்கை, டஸ்ட்பினில் போட்டு வந்துடலாம். ஸோ நமக்கு ரோடும் கிளியராக இருக்கும், நம்ம பசங்க நிம்மதியாக டாய்லெட் போன மாதிரியும் இருக்கும். அந்த சிட்ஸு பொமரேனியன் அந்த மாதிரி அவங்களுக்குலாம் இதை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அந்த பர்பஸில் வந்து அவங்களுக்கு இது மாதிரி இதுக்கு பேர் வந்து டீடாங்கிளிங் கோம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வச்சு நம்ம குளிக்க வச்ச உடனே இது வச்சு அவங்கள வந்து சிக்கு எடுத்துடணும். ஸோ எடுத்துட்டு அவங்களுக்கு என்ன ஆனாலும் இந்த மாதிரி கோம்பை தான் போடணும், இந்த மாதிரி ப்ரஷ் போடக்கூடாது. இது வந்து ஹேர் கம்மியாக இருக்கிற லேப் வரையும் தான் நம்ம போடலாம். அதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இது யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ப்ரஷ்ஷு இந்த மாதிரி கோம்பு தான் நம்ம போடணும். ஸோ வெளியில் நம்ம வாங்க போகிறோனாலும் இந்த மாதிரி வாங்கக்கூடாது, நிறைய ஹேர் இருக்கிறவங்களுக்கு வாங்கக்கூடாது. இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு சாக்லேட்ஸ் எல்லாம் இருக்குது ஃபார் பெட்ஸ்ன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட வந்து டைரி மில்க் டெக்ஸ்சர் தான் அது. நான் சாக்லேட் அவங்களுக்கு ஒத்துக்காது, கொடுக்கவே கூடாது நம்ம, அதனால சிக்கன் ஃப்ளேவரில் போடுவாங்க. நோ சாக்கோ பார்னே வரும், எதுவுமே எப்போவுமே அவங்களுக்கு ஸ்வீட்ஸ் இருக்கவே இருக்காது. ஏன்னா மெயினாக வந்து நம்ம அவங்களுக்கு சாக்லேட்ஸு காஃபி டீ இதெல்லாம் நம்ம கொடுக்கக்கூடாது. கிரேப்ஸ் இதெல்லாம் நம்ம என்ன ஆனாலும் நமக்கு தெரிஞ்சும் தெரியாமையும் நம்ம கொடுக்கக்கூடாது, இது அவங்களுக்கு எப்போயுமே ஒத்துக்காது. ஸோ அதனால சிக்கன் ஃப்ளேவரில் போடுவாங்க. பட் நேம் வந்து கொஞ்சம் கேட்சியாக நோ சாக்கோ பார் அப்படின்னு போடுவாங்க. ஸோ இது வந்து டெக்ஸ்சர் வந்து டைரி மில்க் மாதிரி இருக்கும். இதெல்லாமே கேரட் ஸ்டிக்கு. இப்போ வெஜிடேரியனாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் நிறைய ட்ரீட்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து கேரட் வச்சு பண்ணுற ஸ்டிக்ஸ். இது அவங்களோட ஸ்நாக்ஸ். பெட்டு தான், டாக் தான், இதெல்லாம் டாக் தான். அது இதில் இந்த சீஸ் வரும், மிக்ஸ்டு வரும், வெஜிடபிள் கேரட்டு சீஸ் 3 மிக்ஸ் பண்ணி ஒரு ஃப்ளேவர் வரும். அந்த மாதிரி 2-3 ஃப்ளேவர்ஸ் வரும் உங்களுக்கு. ஸோ இப்போது என்ன பார்க்குறோம் அப்படின்னா இது ஃபுல்லாகவே வந்து பெட்ஸுக்கான ஸ்நாக்ஸ் செக்ஷன் அப்படின்னாங்க. ஸோ வந்து ஸ்நாக்ஸ் அண்ட் அது தவிர என்ன மாதிரியான ஐட்டம்ஸ் இருக்குது, எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேம் இதெல்லாமே வந்து சியூ அப்படின்னு இருக்குது, இதெல்லாமே இது வந்து ஆக்சுவலாக வந்து வெஜிடேரியன். ஓகே, கம்ப்ளீட்டாக வந்து 100% வெஜிடேரியன். டர்மரிக்கோட வரும். டர்மரிக் வந்து அவங்களுக்கு ஆன்டிபயோட்டிக் கூட இல்லை. ஸோ அவங்களுக்கு வந்து டர்மரிக் நம்ம யூஸ் பண்ணலாம். சால்ட் யூஸ் பண்ணக்கூடாது, காரம் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ டர்மரிக் நம்ம வீட்டில் பண்ணுற சமையல்லே கூட சாதத்தோட டர்மரிக் யூஸ் பண்ணி கொடுக்கலாம். ஸ்ட்ரீட் டாக்ஸ் எல்லாம் வந்து சிக்கன் பிரியாணி சாப்பிட்றாங்க, அந்த மாதிரி கொடுக்குறாங்க. அது தப்பு, அது கொடுக்கக்கூடாது. நம்மளே தெரிஞ்சு செய்கிற தப்பு அது செய்யக்கூடாது. ஸோ வெறும் ரைஸில் இந்த மாதிரி டர்மரிக் போட்டு கொடுக்கலாம் அவங்களுக்கு, அது நல்லது. வெறும் சிக்கனை மட்டும் பாயில் பண்ணி கொடுக்கலாம், அது நல்லது. பட் ஆனால் அந்த பிரியாணி மாதிரி மசாலா ஐட்டம் சேர்க்கவே கூடாது. ஸோ இது வந்து டென்டல் இதோட வரும் உங்களுக்கு, டர்மரிக்கோட வரும். மினி பாப்ஸ்ன்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கலாம் நம்ம. போன் இதில் என்ன பியூட்டினா இது வந்து வெஜிடேரியன். இதுதான் வந்து யாக்கோட மில்கை ப்ரிசர்வ் பண்ணி அதுலேருந்து செய்கிற போன். ஸோ இது எல்லாரும் சொல்லுவாங்க ஒரு போன் ஒரு நாள் வாங்கி அது ஒரு ½ அன் ஹவரில் சாப்பிட்றது, உங்களுக்கு திரும்ப போன் வாங்கிட்டே இருக்க முடியல, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கிறவங்க இந்த மாதிரி போயிடலாம். ஸோ இதை நீங்கள் ஆல்மோஸ்ட் 1 வீக் 10 days வச்சுக்கலாம். ஸோ $1/4 கீழே வர வரையும் வச்சுருந்துட்டு நம்ம அதுக்கப்புறம் டஸ்ட்பின். பட் ஆனால் இது ஒரு நாளைக்கு ஒரு 2 ஹவர்ஸ்க்கு மேலே 2 hours அவங்க கண்டினியூஸாக அதுக்கு மேலே கொடுக்க வேண்டாம். ஏன்னா அவங்களுக்கும் அந்த பல்லு ஜா அதெல்லாம் ப்ராப்ளம் ஆகும் இதே சூ பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா. ஸோ அது தேவை கிடையாது. இதே டர்மரிக்கோடையும் வரும் நமக்கு. இது வந்து டர்மரிக் இல்லாமல் இது டர்மரிக்கோட வரும். அதே வெஜ் வித் டர்மரிக்கோட கொடுப்பாங்க. ஸோ இது அந்த மாதிரி. இது வந்து பப்பி ஸ்நாக்கி. இப்போ எல்லாரும் எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்னா பெரியவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு ஸ்நாக் கொடுக்குறோம், இவங்களுக்கு வெறுமனே மில்க்கும் செரலாக்குமே வேற ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. இது எல்லாமே வந்து மீட்டோடது. ஆமாம், ஒரு 1.5 month இதெல்லாம் நான்வெஜ் தான், வெஜிடேரியன் கிடையாது. ஸோ 1.5 monthலேருந்து நம்ம இதை கொடுக்கலாம். இது வந்து பப்பி ஸ்நாக்ஸ் நிறைய வெரைட்டிஸ் வரும். அதில் இது மீட்டோடது வரும், இது கால்சியம் வரும், இது சீஸ் ஃப்ளேவர் வரும். ஸோ இது வந்து ட்விஸ்டர் ஸ்டிக்குன்னு சொல்லிட்டு சிக்கன் ஃப்ளேவர். ஸோ இது மாதிரி பெரிய பேக்கும் வரும். இன்னும் குழந்தையா நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா இந்த மாதிரி கட் போன்ஸ் குட்டி பீஸா 2 பீஸ் 3 பீஸ் இதெல்லாம் வந்து அவங்க விளையாடுறதுக்கு சாப்பிட்றது. இது சாப்பிட்றது. ஓகே, இது நான் இப்போ சொல்றது ஃபுல்லாவே உங்களுக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதே தான், நம்ம சூவபிள் தான். பட் இதே மாதிரி இதே ஷேப்ல வந்து விளையாடுறதும் இருக்கு, நிறைய இருக்கு, அந்த மாதிரியும் இருக்கு. அதுக்கப்புறம் போனீங்கன்னா உங்களுக்கு இன்னும் இந்த மாதிரி ஸ்டிக் டைப்லாம் வரும்.
இந்த கம்பெனியில் எப்படின்னா நிறைய ரேபிட், ஆஸ்ட்ரிச் அந்த மாதிரி ஃப்ளேவர்ஸ், டக்கு அதெல்லாம் போடுவாங்க. ஓகே. இது ஒரு ஸ்டிக் ஒரு நாளைக்கு. இது ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும், ஸ்நாக்காக தான் கொடுக்க முடியும். போன் டைப்பாக ஆஃப் அன் ஹவர்லாம் சாப்பிட மாட்டாங்க, ஜஸ்ட் a மினிட் சாப்பிட்ருவாங்க. பீனட் பட்டருங்கிறது அவங்களுக்கு ரொம்ப நல்லது உடம்புக்கு, அதுக்காக அந்த ஃப்ளேவரோட வரும். இதே தனியாக வெறுமன பீனட் பட்டரும் வரும், அதுவே அந்த மாதிரி ஒரு பாட்டிலாகவும் வரும். வெறும் பட் பீனட் அதுல பட்டர் வந்து கொஞ்சம் சுகர் அதிகமா இல்லை, இருக்குல்ல? எக்ஸ்க்ளூசிவ் அவங்க சுகர் இல்லாமல் தான் செய்வாங்க. சுகர் கண்டென்ட் ரொம்பவே கம்மியாக இருக்கும், இருந்தால் ரொம்ப பெர்சன்டேஜில் தான் இருக்கும் கம்மியாக. ஏன்னா அவங்களுக்கு சுகர் தேவை கிடையாது அப்படின்னு ஆக்சுவலா சொல்லிட்டு. இவங்களோடது பார்த்தாதான் நிறைய ஷேப்ல வெரைட்டியா ஆமா, நிறைய ஸ்நாக்ஸ் நிறைய வெரைட்டிஸாக இருக்கிறது இவங்களோட தான். நம்மளோட விட இவங்களுக்கு நிறைய மாடல், நிறைய டைப்ஸ் ட்ரை பண்ணியிருப்பாங்க, நிறைய நல்லாவும் இருக்கும் எல்லாமே உங்களுக்கு. இது லாலிபாப், லாலிபாப் டைப்ல சிக்கன். இது லாலிபாப் டைப்ல சிக்கன்ல வரும். இதெல்லாம் வந்து வெஜிடேரியன், லைக் நூடுல்ஸ் மாதிரியா? இல்லை, இது வெஜிடேரியன் ட்ரீட் உங்களுக்கு. ஓகே. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது வெஜிடேரியன் ட்ரீட் தான். ஸோ இதில் நிறைய ஃப்ளேவர்ஸ் ட்ரை பண்ணுவாங்க. மேங்கோ வரும், மிக்ஸ்டு ஃப்ரூட் வரும், பெரிஸ் வரும், ஆப்பிள் வரும், நிறைய இந்த மாதிரி ஃப்ளேவர்ஸ் இதுலேயும் வரும். தென் இந்த ஃப்ரூட்டி பிளாஸ்ட்லேயும் அதே மாதிரி தான். ஸ்ட்ராபெரி வரும், பெரிஸ் வரும், மேங்கோ வரும், ஆப்பிள் வரும். இதெல்லாம் வெஜிடேரியன் கஸ்டமர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. ஆனால் கேட்டுக்கு வந்து நான்வெஜ் மட்டும்தான் வரும், வெஜ் வராது. மேம், இப்போ டாக்ஸை பொறுத்த வரைக்கும் வெஜ் ப்ராடக்ட்ஸ் அதிகமாக இருக்குமா, நான்வெஜ் ப்ராடக்ட்ஸ் அதிகமாக இருக்குமா? நான்வெஜ், ரெண்டு பேருக்குமே நான்வெஜ் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். பட் வந்து கஸ்டமர்ஸ் வந்து வெஜிடேரியன் கஸ்டமர்ஸ் ப்ரிஃபர் பண்ணுறவங்களுக்காக வெஜிடேரியன் போடுறோம். இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து கேட்டோட ஸ்நாக்ஸ். ஓகே. கேட்டோட ஸ்நாக்ஸ்னால் இது மாதிரி இந்த டக் வரும், சிக்கன் வரும். இவங்களோடது வந்து அவங்களால ரொம்ப கடிக்க முடியாதுங்கிறதுனால குட்டி குட்டி பீசஸாக தான் போடுவாங்க. ஸோ இதே வந்து ஸ்கொயராக அந்த மாதிரியும் கொடுப்பாங்க. இந்த மாதிரி பில்லோ டைப்பில் வரும், இந்த மாதிரி கேட் பில்லோஸ். இதுலேயும் நிறைய ஸ்ட்ரிம்ப் வரும், கிராப் வரும், சிக்கன் வரும், ஃப்ளேவர்ஸ் நிறைய உங்களுக்கு. இன்னும் அவங்களுக்கு சொல்ல போனோம்னா நமக்கு வந்து க்ரீமி ட்ரீட்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த மாதிரி வரும். இது ஒரு 8-10 ஃப்ளேவர்ஸ் வரும். ஸோ ஒரு டியூப் ஒரு நாளைக்கு எடுத்தோன்னா அப்படி கொடுத்தோன்னா அவங்க ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக சாப்பிட்றது இந்த க்ரீமி ட்ரீட்ஸ். ப்ரீபயாட்டிக், ப்ரோபயாட்டிக் மாதிரி இந்த போஸ்ட் பயாட்டிக்னு சொல்லிட்டு மெல்லோ, மீட் மெல்லோ அந்த மாதிரியில் நிறைய ஸ்கின் அண்ட் கோட்டு. இப்போ எப்படின்னா நம்ம வெறுமன ஸ்நாக்ஸ் மட்டும் நம்ம கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து வெயிட் போடும் அப்படின்னு நம்ம யோசிப்போம். இது வந்து 2 in 1 வரும். டயட் ஃபுட் இது வந்து இப்போ ட்ரீட்டாகவும் இருக்கும், இம்யூனிட்டியும் கொடுக்கும். இது வந்து எப்படின்னா டைஜஸ்டிவ் கொடுக்கும். ஸோ இது வந்து ஸ்கின் அண்ட் கோட் மெயின்டைன் பண்ணும். இது மாதிரி நிறைய இப்போ ட்ரை பண்ணுறாங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நிறைய பண்ணுறாங்க இந்த மாதிரிலாம். மேம், ஆக்சுவலாக வந்து இப்போ இவங்களுக்கு வந்து ப்ரெக்னன்சி டைம்ல வந்து எடுக்கிற ஃபுட் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. பப்பியோட ஃபுட் வந்து டாகு கொடுப்போம். ஸோ அவங்களது வந்து நியூட்ரிஷன் லெவல் வந்து ஜாஸ்தி இருக்கும் பப்பியோடதுனே கிட்டன்லையும். ஸோ அப்போ ப்ரெக்னன்சி பீரியட்ல அந்த மாதிரிலாம் அவங்களுக்கு நிறைய கிரேவிஸ் அந்த மாதிரி ட்ரை பண்ண சொல்லுவோம். இதுல எல்லாம் என்ன இருக்குப்பா? இது ஃபுல்லா வந்து கிரேவிஸ், இது ஃபுல் அண்ட் ஃபுல் கிரேவிஸ் தான் நிறைய. இது வந்து வெயிட் கண்ட்ரோல்காக வரும் உங்களுக்கு கிரேவிஸ். இது வந்து டைஜஸ்டிவ் கேர், இது வந்து ஃபிட் அண்ட் ஃபர்ம், லைக் ஃபிட்னஸ் எல்லாத்துக்கும்காக. நம்மள மாதிரி வொர்க் அவுட் இல்ல, வேறமான நம்ம சாப்பிட்டு இப்படி வெயிட் போட்டுட்டே போவாங்கல்ல அதுக்காக. இது வந்து இம்யூனிட்டிக்கு. இது வந்து ஸ்கின் அண்ட் கோட் மெயின்டைன் பண்ணி கொடுக்கும் அதுக்காக. ஓகே. இந்த மாதிரி ஒரு கம்பெனில ஒரு லெவல் ட்ரை பண்ணுவாங்க. இப்போ நம்ம வீட்டில் வந்து லைசால் ஜென்ரலாக யூஸ் பண்ணுவோம் ஃப்ளோர் க்ளீன் பண்ணுறதுக்கு. பட் பெட்டு இருக்கிற வீட்டில் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா அவங்களுக்கு அது ஒத்துக்காது. முன்ன மாதிரி நம்ம பெட்ஸை வந்து அங்கே கட்டி வைக்கிறது அந்த மாதிரி இல்லை, நம்ம வீடு ஃபுல்லாக விடுறோம். ஸோ நீங்கள் வீடு ஃபுல்லாகவே இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் வருது. கெனல் ஃப்ரெஷ் கெனல் க்ளீன் நிறைய கம்பெனிஸ் இருக்குது, அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். எப்படி லைசால் யூஸ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி ஃப்ளோரை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். இதே வந்து பெரியதாக 5 லிட்டர்ஸ்லேருந்து எல்லாமே வருது, நீங்கள் இதே எடுத்து யூஸ் பண்ணுறதா ஏன்னா பெட்டர். இது ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து ஃபுட்டு தான் நிறைய கம்பெனிஸ். பட் ஆனால் இது ரொம்ப வளர்ந்தவங்களுக்கு. இது பப்பிக்கு 3 மாசத்துலேருந்து கொடுக்கணும். ஓகே ஓகே. இது எப்படின்னா உங்களுக்கு ஸ்டார்டர் வரும், பப்பி வரும், அடல்ட் வரும். ஸோ அந்த மாதிரி ஸ்டார்டருங்கிறது எப்படின்னா 1 to 2 months, 2.5 monthsலேருந்து நம்ம பப்பி போயிடலாம். 3 monthsலேருந்து 12 month வரை அடல்ட் தான். ஸோ அதுக்கப்புறம் 1 yearலேருந்து நம்ம அடல்ட் ஃபுட் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஆக்சுவலாக இங்கே பார்க்குறப்ப தான் தெரியுது நம்ம ஏஷியன் கேட்டுக்கும் அந்த பெர்ஷியனுக்கும் டிஃப்ரெண்டான ஃபுட்ஸ் இருக்கு. இதில் ஏன் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பண்ணுறாங்கன்னா, சப்போஸ் கேட்டு ஜென்ரலாகவே லிக் பண்ணிப்பாங்க. அவங்க வந்து ரெகுலராக டாக் மாதிரி நீங்கள் குளிக்க வைக்கலாம் மாட்டீங்க, எப்பயோ சில பேர் தான் குளிக்க வைப்பாங்க. அவங்கள லிக் பண்ணி அவங்களே ரொம்ப டாகோட அவங்க தான் ரொம்ப க்ளீனாக இருப்பாங்க. அந்த மாதிரி லிக் பண்ணுற பர்பஸில் அவங்களோட ஹேர் ஃபுல்லாக உள்ளர போகும். ஸோ அதுக்காக அவங்களுக்கு ஸ்நாக்ஸ்லேருந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து ஆன்டி ஹேர் பால்னு வரும். ஸோ இதெல்லாம் அந்த மாதிரி. ஸோ பெர்ஷியனுங்கும் போது நிறைய
ஹேர் ஜாஸ்தி இருக்கும். அப்போ இன்னும் போகும்போது அவங்களுக்கு வந்து டாய்லெட் போகிறதுல கொஞ்சம் கஷ்டம் வரும். அந்த மாதிரியே இந்த மாதிரி ஃபுட்டு பர்ஷியன் ஃபுட்டே நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அதெல்லாம் அந்த மாதிரி பர்பஸ் வந்து கஷ்டத்தை வந்து அவாய்ட் பண்ணலாம். இவங்களும் அதே மாதிரி ஆன்டி ஏர் பால்னே போடுவாங்க, போட்டே வரும் இந்த மாதிரிலாம் வரும். ஸோ பர்ஷியன் போகும்போது நீங்கள் பர்ஷியனாக போயிடுறது பெஸ்ட்டு. பர்ஷியன் கேட்டாக இருந்தால், ஜென்ரல் நார்மல் கேட்டாக இருந்தால் அதுக்கு ஸ்நாக்ஸ் இருக்குது. கட் ஃப்ரீன்னு இப்போ பர்ஷியனுக்கும் தனியா வந்து ஸ்நாக்ஸ் இருக்கா இல்ல அந்த இவங்களுக்கு அதேதான், இவங்களுக்கு ஃபுட்டு தான் தனியாக வரும். ஃபுட் தான் தனி. ஆனால் இப்போலாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்நாக்ஸும் உங்களுக்கு கொஞ்சம் தனியாக போட ஆரம்பிச்சிட்டாங்க, கட் ஃப்ரீ அந்த மாதிரி போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்குது அவங்களுக்கு. இல்லைன்னா அதுக்கு நம்ம திரும்பி டாக்டர்ஸ்ட்டை போய் அதை பார்த்து அது ஒரு பெரிய ப்ராசஸ். அதனால் நீங்கள் இதே ஃபுட்டையே கரெக்டாக கொடுத்துட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை. ஸோ இதெல்லாமே அவங்களுக்கான பிஸ்கெட்ஸ். அவங்க இது ஃபுல்லாக டாகோட பிஸ்கெட்ஸ். ஓகே. இது குழந்தையா இருக்கும் போது லிட்டில் பப்புன்னு சொல்லிட்டு மிக்ஸ் பண்ணி, ஸோ இதெல்லாம் அவங்க கொஞ்சம் வளர வளர அந்த லைக் வந்து நம்ம ஏபிசிடி பிஸ்கெட் சாப்பிட்டு சீஸ் ஃப்ளேவர், சீஸில் வரும் இந்த மாதிரி. ஓகே. சீஸ் ஃப்ளேவரில் கொடுப்பாங்க. சீஸ் ஒன்று, மட்டன் ஒன்று, நிறைய ஃப்ளேவர்ஸ் வரும் உங்களுக்கு, விதவிதமாக இருக்கும் உங்களுக்கு பிஸ்கெட்ஸே. இது ஃபுல்லாக அவங்களுக்கு ட்ரெஸ்ஸு. மேம் ஆக்சுவலாக இப்போது நான் இதெல்லாம் பார்த்தேன்னா லைக் வந்து எனக்கு இது டர்மரிக் மாதிரி இருக்குது. இதெல்லாம் பார்த்தேன்னா அந்த சுக்கு மிளகு இதெல்லாம் வச்சுருப்பாங்கல்ல வீட்டில், அந்த மாதிரி இருக்குது. பட் இதெல்லாமே மீட்டா மேம்? ஆமாம், இது வந்து சிக்கன். இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு 3 months ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 2.5 month 3 monthல இது அவங்களுக்கு பல்லு கடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு கொடுப்போம். இதுக்கு அப்புறம் தான் போனோட ஸ்டிக்குக்கே போகும் நம்ம. ஏன்னா ஸ்டார்டிங்லேயே போனை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா பல்லு உடஞ்சிரும். அதுவாக விழுந்து வளர்கிறதுக்கு முன்னாடி நம்ம உடச்சிடக்கூடாது. ஸோ நிறைய பேர் எக்ஸைட்மெண்ட்டில் வந்தோடனே எங்களுக்கு வாங்கினோடனே ஒரு 1 monthலேயே போன் தந்துருங்க அது தந்துருங்கம்பாங்க. அது தேவை கிடையாது. ஒரு 2 months ஆகும்போது இதை நீங்கள் கொடுக்க ஆரம்பிக்கலாம். இதுலேயே 2-3 ஃப்ளேவர் வரும். சிக்கன் வருது, பீஃப் வருது, மீட் வரும். ஸோ நேச்சுரலாக இந்த கலர்ஸ் எதுவும் மிக்ஸ் பண்ணாமல் ஒரு ஃப்ளேவர் வரும். பட் இது பார்க்க கடலை மிட்டாய் மாதிரி இருக்கு. இதே வந்து நீங்கள் வந்து இவ்வளோ பெருசு எனக்கு வேணாம், குட்டி குட்டியாக வேணும்னா இந்த மாதிரி புரோக்கனாக வாங்கி இதே நீங்கள் உடச்சி கொடுக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி புரோக்கனாக கொடுக்கலாம். ஸோ இது ஒரு டைப் இருக்குது. ஸோ இதுலேருந்து நீங்கள் போகணும். இதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் இந்த மாதிரி மிக்ஸ்டாக வாங்கிக்கலாம். ஃப்ளேவர் இது ஆக்சுவலாக வந்து மின்ட்டுன்னு சொல்லுவாங்க. மின்ட் ஃப்ளேவர். ஆமாம், இது வந்து உங்களுக்கு மட்டன் வெஜ்ஜில் மேக்ஸிமம் வரவே வராது. ஃப்ளேவர் தான் போடுவான், ஆனால் பேஸ் வந்து உங்களுக்கு அந்த சிக்கன் இதில் தான் வரும். ஓகே. ஸோ இது வந்து சிக்கனு, இன்னும் இது வந்து உங்களுக்கு பீஃப். ஸோ தனியாகவும் நீங்கள் இப்போ வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க எல்லாம் மிக்ஸ் பண்ணி நம்ம மிக்ஸ்டாக வாங்கி சாப்பிட்றோம்ல, அது மாதிரியும் சாப்பிட்லாம், தனித்தனியாக ஃப்ளேவர் வாங்கியும் கொடுக்கலாம் நீங்கள். ஓகே. ஃபஸ்ட்டு இந்த ஸ்டிக்கு முடிச்சதுக்கப்புறம் இது நல்லா சாப்பிட்றாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி போன், இது வந்து 2 inchலேருந்து இருக்குது போன். ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணும்போது 2 inch, அப்புறம் 3, 4, 5, 6 வரையும் போயிட்டே இருக்கும். ஸோ இதுக்கு அடுத்து இதுதான் நீங்கள் இதுக்கப்புறம் தான் இது கொடுக்கணும். ஃபஸ்ட்டே நீங்கள் இது கொடுக்கக்கூடாது. ஓகே. நிறைய பேர் ஆனால் எக்ஸைட்மெண்ட்டில் இல்லை நாங்கள் போனே கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அது அவ்வளோ சேஃப் கிடையாது அவங்களுக்கு. ஸோ பெட்ஸுங்கிறப்போ கேட்ஸ் டாக்ஸோட என்னெல்லாம் டெய்லியும் யூஸ் பண்ணும் அந்த விஷயங்களெல்லாம் பார்த்தோம். இப்போ வந்து பேர்ட்ஸுக்கு வந்து என்ன மாதிரி ஃபுட் வந்து ஃபீட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ்டு சீட்ஸ் இருக்கும் உங்களுக்கு. ஓகே. ஸோ இது லவ் பேர்ட்ஸ் அந்த மாதிரி கொடுக்கலாம். இது வந்து திணையே இருக்கும் அந்த மாதிரி அவங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் சன்ஃப்ளவர் சீட்ஸ் இருக்கும். ஓகே. ஸோ இந்த அளவு தான் நாங்கள் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். மற்றபடி ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி இல்லை, அவங்களுக்கு அந்த மல்டி வைட்டமின் வச்சுருப்போம். அப்புறம் டிவார்மிங் கேட்பாங்க, டிவார்மிங் கேட்பாங்க. அப்புறம் லேடர், ஸ்விங், இவ்வளோ தான் பேர்ட்ஸ்க்கு ரொம்ப மெயின்டைன் பண்ணலாம். ஓரளவு எங்கள்கிட்ட ஃபுட்டு அந்த மாதிரி இருக்கும். ஃபிஷ்ஷுக்கும் அந்த மாதிரி கொஞ்சம் ஃபுட்டு அந்த மாதிரி வச்சுருப்போம். வெக்கேஷன் ஃபுட் அந்த மாதிரி வச்சுருக்கோம். ஓகே. ஸோ அவ்வளோதான். இது வந்து ஒரு 2 daysக்கு வந்து அவங்களால பண்ண முடியுமா? ஆமாம், ஒரு இது நீங்கள் இப்போ ஒரு இது போட்டிங்கன்னா இப்போ ஒரு ஃபிஷ்ஷு தான் இருக்குன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 3 to 4 days ஒன்று போட்டு பண்ணோம்னா போதும். நம்ம வெக்கேஷன் போகும்போது நிறைய ஃபிஷ் இருக்குங்கும் போது ஒரு 2 பீஸ் போட்டு போகணும். ஸோ இதெல்லாம் ஃபிஷ்ஷுக்குள்ளே வெக்கேஷன் ஃபுட்டு, இது ஃபிஷ்க்குள்ள ஃபுட்ஸ் தான். ஓகே. இப்போ இது பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ எங்கேயாவது வெளியில் போகிறோம் அப்படின்னா அவங்களுக்கு இதில் சாப்பாடு போட்டு வச்சுக்கணும். ஸோ கரெக்டாக அந்த டைமில் அவங்க சாப்பிட்டுப்பாங்க. ஸோ அது மாதிரி நம்ம இருக்க மாட்டோம் அந்த நேரத்தில். ஸோ இதுக்குள்ளே இதெல்லாம் ஃபுட்டை நம்ம இது பேர் வந்து ஃபுட் டிஸ்பென்சர். ஸோ இது மாதிரி பண்ணலாம். இன்னொன்று நம்ம வீட்டிலே தான் இருக்கோம் அப்படின்னாலும் இதில் நீங்கள் ஃபுட்டு போட்டுட்டு இதில் வந்து வாட்டர். ஸோ அவங்க இங்கே வந்து அவங்க லிக் பண்ணாங்கன்னா தண்ணி வரும், அப்படி குடிச்சிக்கலாம் அவங்க. ஸோ இது 2 in 1 பர்பஸாக யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி பேக்ஸ் கூட இருக்குது. கிட்டன்ஸ் அண்ட் பப்பீஸ் நம்ம வந்து கேரி பண்ணிட்டு போகிறதுக்கு, வெளியில் போகிறதுக்கு இந்த மாதிரி ஆஸ்ட்ரனாட் பேக்ஸ் கூட இருக்குது. இது வந்து கேட்டுக்குள்ளே பெட்டு. இது கேட்டுக்கு இந்த மாதிரி வரும், டாகுக்கும் வரும். ஸோ உள்ளே போய் கம்ஃபர்ட்டாக நல்லாயிருக்கும் அந்த மெட்டீரியலும், அது உள்ளே போய் படுத்துக்கிறதுக்கு. இதெல்லாம் வந்து கேரி பேக். ஸோ ஹாஸ்பிட்டல்ஸ்க்குலாம் கூட்டிகிட்டு போகணுன்னா ஒரு கிட்டனோ இதெல்லாம் எல்லா சைஸும் வரும். சின்ன, பெருசு, ஸ்மால், மீடியம், லார்ஜ்னு வரும். ஸோ அந்த ரேஞ்சில் நம்ம எடுத்துகிட்டு போகலாம்.
இல்லைன்னா கேரியர்ஸ்லாம் இருக்குது. இந்த மாதிரி கேரியர்ஸில் கூட இது வேண்டாம்னா நம்ம கேரியர்ஸில் கூட கேரி பண்ணிட்டு போகலாம். கேஜஸ்லாம் நம்ம வீட்டில் வச்சுக்கிறது தான். ஸோ அந்த இதுக்கு தான் யூஸ் ஆகும். ஓகே மேம், இப்போ வந்து லைக் இப்போ நம்மளை விட பெட்ஸுக்கு இவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்குது அப்படிங்கிறது வந்து நிறைய தெரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. ஸோ இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணீங்க, ரொம்ப நன்றி மேம். ரொம்ப தேங்க்ஸ்.